வீரா சீரியலில் நாளைக்கான ப்ரமோவுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீரா வந்து காலையிலேயே சமைக்கிறாங்க. கண்மணி வந்து ஒன்று தான் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு மாமா சொல்லியிருக்காருல, நீ எதுக்கு இங்கெல்லாம் வந்து சமைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க வந்து எல்லாத்தையுமே சமைச்சு முடிச்சிடுறாங்க. இதை பார்த்த வந்து ராமச்சந்திரன் வந்து எல்லாரையுமே ஒன்றா கூப்பிடுறாங்க. வீட்டில் எல்லோரும் வந்து ஒன்று கூடி நிற்கிறாங்க. அப்போ வந்து வீராட்ட வந்து ராமச்சந்திரன் கேட்குறாரு, ஏம்மா உங்ககிட்ட நான் என்னம்மா சொன்னேன் அப்படிங்கும்போது வீரா வந்து என்னம்மாம்மா சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கண்மணி அங்கேருந்து விறுவிறுன்னு வராங்க. வந்து வீரா ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாதா? இந்த குடும்பத்திலேருந்து உன்னை தான் மாமா ஒதுக்கி வச்சுருக்காருல, ஒதுக்கி வச்சுருக்காருனா இந்த குடும்பத்தில் உள்ள எந்த ஒரு பொருளையும் நீ தொடக்கூடாது, கிச்சன் பக்கமே நீ வரக்கூடாது, இனிமே நீ இதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்மணி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ராமச்சந்திரன்ட்ட கண்மணி, சாரி மாமா, நான் வந்து காலையிலே சொன்னேன், அவள் தான் கேட்காம இதெல்லாம் செஞ்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, உனக்கு எதுக்குமா அந்த வேலை, நான் தான் உன்னை எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல அப்படிங்கும்போது, நான் வந்து உங்களுக்காக தான் மாமா செஞ்சேன், நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நான் என்ன வருத்தப்பட போகிறாங்கிற மாதிரி ராமச்சந்திரன் கேட்கும்போது, ராஜேஷ் அம்மா வந்து டக்குன்னு வந்து, உங்களை வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்கன்னா எல்லாத்துலேயும் தான் ஒதுக்கி வச்சுருப்பாங்க, நீ பாட்டுக்கு எல்லாத்தையுமே செய்கிற, இங்கே வந்து நீ வந்து ஒதுங்கியே தான் இருக்கணும், தனியாக தான் வாழ்ந்தாகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே டக்குன்னு வள்ளி வந்து கோவப்பட்டு, இங்கே வருமா, இது எங்கள் குடும்ப விஷயம், நீங்கள் வந்து எதுவும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் குடும்ப விஷயத்தில் நீ பேசக்கூடாதுங்கும்போது ராமச்சந்திரன் வந்து வள்ளி அப்படின்னு சொல்லும்போது, இல்லைண்ணா நம்ம குடும்ப விஷயத்தில் பேசுகிறதுக்கு இவங்க யாருண்ணா, மூணாவது மனுஷங்கள்லாம் உள்ளே வந்து பேசுகிறத நான் என்றைக்குமே அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு வள்ளி சொல்கிறாங்க. வள்ளி நீ எதுவும் பேசாத, நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைண்ணே இவங்க வந்து ஒரு வந்தாங்கன்னா இதே பாவம் அப்படின்னு நம்ம வீட்டில் சேர்த்தோம், ஒரு ஓரமாக இருந்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராமச்சந்திரன் வந்து வீராட்ட கேட்குறாங்க, சரி நீ தனியாக சமைச்சு சாப்பிட்றதுல எனக்கு என்ன வருத்தம் வரப்போகுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வீரா வந்து, மாமா ஒரு வீட்டில் வந்து 2 பெட்ரூம் இருக்கலாம், 2 பால்கனி கூட இருக்கலாம், 2 வீலர் கூட 2 வச்சுக்கலாம், இல்லை இன்னும் நிறைய பொருளை கூட 2 நம்ம ஆனால் வச்சுக்கலாம். ஆனால் பூஜை ரூமும் கிச்சனும் வந்து என்றைக்குமே ஒன்றா தான் இருக்கணும். அதை வந்து நம்ம பிரித்தோன்னு சொன்னால் குடும்பத்தில் வந்து சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ராமச்சந்திரன் வந்து என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.